வணக்கம் நல்லுள்ளங்களே, நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன். இதுவரை ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோடய நன்றிகள். அப்புறம் என்னங்க, இன்றைக்கி டே 13. என்னடா டே 13 கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மாதம் டெலிவரியில் 50 ப்ராஃபிட்காக போராடிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ புதுசாக யாராச்சும் சேனலை பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க, உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் அந்த ஆர்டர் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோன்னா, கரெக்டாக 12:30 தாங்க லாகின் பண்ணோம். இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கும் அந்த அண்ணனும் தூங்கிட்டாங்க. எனக்கு தானாக முழிப்பு தட்டுனதுனால எழுந்திரிச்சு பார்க்குறேன், கரெக்டாக மணி 12:26. அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறதுக்கு இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குன்னு இன்றைக்கி நான் வர விஷயப்பட்டேன். ஆனால் 12:30 ஆக போதுனே, இப்போய் சொல்லாதரா தூங்கடா பேசாமல் அப்படின்னு மணியை பாருனே அப்படின்னு ஃபோனை காட்டுறேன். ஆள் ஷாக் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்லாட்டை புக் பண்ணிவிட்டு கரெக்டாக 12:30க்கெலாம் லாகின் பண்ணிட்டோங்க. ஒரு 4 நிமிஷம் லேட்டாக வந்துருச்சுன்னு வைங்களேன், இன்றைக்கி விலாகே போயிருக்குங்க. அதுக்கப்புறம் 2 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பீக் ஹவரே போயிருக்கும் மத்தியானம். வீக்கெண்ட் ஆஃபரையும் எடுக்க முடியாது நம்ம. இந்த பிரேக் டைட் வைக்கணும்னு விட்டுருந்தீங்க, வைக்கவே முடியல. இப்போ தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உறவுகளே, கரெக்டாக நம்மளுக்கு 2வது ஆர்டர் வந்துருச்சுப்பா. என்ன ஆர்டர்னா மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ தான் பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்குங்க. நான் பிக்கப் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் போய் கேமரா அமுக்கிறேன், ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பேட்டரியை கழட்டிட்டு போட்டேங்க. நான் நைட்டு கோப்ரோக்கு சார்ஜ் போடாமல் படுத்துட்டேங்க. அதனால் கம்மியாக தான் இருக்குது சார்ஜு. இன்றைக்கி வேறு மதியானம் வரைக்கும் 2-3 டெக் தான் எடுக்க முடியும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. இது நம்ம 2வது ஆர்டர் பிக்கப் பண்ணுறோமா. இந்த ஆர்டருக்கு 88 ரூபா போட்டிருக்கான். 5 கிலோமீட்டர் ட்ராப்பு போட்டிருக்காங்க. மல்டி ஆர்டர் இது. இந்த மல்டி ஆர்டர் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ கரெக்டாக மணி எத்தனை மணி ஆக போகுதுன்னா, 2 மணி ஆக போகுதுங்க. பரவாயில்ல, வந்தோடனே 2 ஆர்டர். மொதல் ஆர்டருக்கு ஒரு 68 ரூபா போட்டாங்க. இப்போ ஒரு 88 ரூபா போட்டிருக்காங்க மல்டிக்கு. அண்ணா ரூம் நம்பர் 301ண்ணா சொல்லிட்டேன் நான். பே பண்ணிட்டாங்க. ஆமாம் சரி. ஆமாம். அண்ணா ஜோஸ் தானண்ணா? தேங்க்யூண்ணா. இல்லையா? தேங்க்யூ. காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக மெதுவாக நடந்து போய்ட்டுருக்கான். டெலிவரி பண்ணுறதுக்கு வந்தேங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக நடந்து போய்ட்டுருக்கான். இவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஐயோ, நான் ஒரு ரீல் பார்த்தேங்க. இந்த மாதிரி நத்தை போய்கிட்டு இருக்குமா, டக்குன்னு தூக்கி அதை அட்டைன்னு நினைக்கிறேன், தூக்கி பின்னாடி வச்சு விட்ருவான். அதுக்கு நம்ம தலைவர் டேஸு உன்னை பெத்தாயிரம் இல்லை யானைக்குன்னு கக்குச்சாடா இருந்தது வரும்ல, அதை வச்சுருப்பாங்க. உறவுகளே, கரெக்டாக மணி 3:30 ஆச்சுங்க. நம்ம கடைசியாக ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தோம். 3 மணிக்கு பிக்கப் பண்ணோம். அது மல்டி ஆர்டரு 2யுமே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 410 ரூபா பார்த்துட்டோம். 6 ஆர்டர் பார்த்துருக்கோங்க. அப்புறம் லைட்டாக மழை துரிச்சா, அதனால தான் எடுக்க முடியல. சர்ஜி பே 23 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து 410 ரூபா வந்துருக்குங்க. ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கு, பரவாயில்ல. நம்ம 12:30க்கு லாகின் பண்ணோம். லாகின் பண்ணதும் ஒரு ஆர்டர் போட்டாங்களா, அப்படியே அதுலேருந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து சிங்கிள் ஆர்டர் தான் வந்துச்சு. ஒரே ஒரு மல்டி போட்டாங்க நினைக்கிறேன். மல்டி, ஆமாம், இன்னொரு மல்டி போட்டாங்க. அதையும் கொடுத்தாச்சு. 410 ரூபா பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் மக்களே, இன்றைக்கி என்ன, இன்றைக்கி நம்ம வெளியே தான் சாப்பிட்ணும். இன்றைக்கும் எங்கே அடிச்சு தூக்கிட்டானுங்க. வெஸ்ட் மாவட்டத்தில் இருக்கேன் இப்போது. கரெக்டாக எங்களுக்குள்ளே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு ஆன் பண்ணணுங்க. இப்போயே கரெக்டாக மணி எத்தனை, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக டைம். அதில் போய் எடிட் பண்ணிவிட்டு காலிலேருந்து எடுத்ததை அப்படியே திரும்ப இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வேலை தாங்க இருக்குது. முடிஞ்சளவு இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கப்போ பண்ண வேண்டியதான். அப்புறம் மக்களே, முடிஞ்சளவு நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாள் வியூஸ் வருது. அதுக்கப்புறம் என்னடானா, முக்கியமான ஒரு விஷயம், வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு பரவாயில்ல, வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. பார்க்குறவங்களும் சீக்கிரமாக பார்ப்பாங்க. லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறப்ப நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஜொமேட்டோ சம்மந்த பற்றி ஏதாவது சந்தேகனாலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னடானா முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பேன், நான் வீடியோவிலே கொடுத்துருப்பேன். அதனால் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜொமேட்டோவை பற்றின யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கூட இருக்கலாம். அப்புறம் மக்களே, நம்ம வந்து டே 1லேருந்து டே 12 வரைக்கும் நல்லா சம்பாரிச்சிட்டாங்க. பரவாயில்லைங்க. நான் வந்து வீடியோ எண்டில் சொல்லிடுறேன், கண்டிப்பாக நம்ம வந்து 50,000 ரூபா தூக்கிடலாம். அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த முயற்சி வந்து வீணாகாது. அப்புறம் என்னடானா ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது தாங்க கஷ்டமாக இருக்குது. எந்திரிச்ச பிறகு வந்து நம்ம சாதிக்கணுன்ற ஒரு வெறி வந்துடுது. எந்திரிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சுங்க. ஒவ்வொரு கொஞ்சமாக போயிட்டுருக்கீங்கன்னா கருப்பாகிடுச்சு. நிறைய அப்படி தான் இருக்கும். சரியாக தூக்கம் வேறு இல்லையா, நான் எடிட் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட எப்பயும் போலயே 5 மணி அந்த மாதிரி ஆயிருங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். முடிஞ்சாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே நான் 4 மணிக்கு மேலே கன்டினியூ பண்ணுறேங்க. 445 உறவுகளே, கரெக்டாக மணி 4:20 ஆகிடுச்சுப்பா. இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குங்க. செம்ம மோடமாக இருக்குது. மழை வெளுத்து வாங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்கப்பா. நம்ம வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா 4:05க்கு லாகின் பண்ணோம். லைட்டாக ஒரு எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சா, அதையும் முடிச்சுட்டு அப்படியே லாகின் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக லாகின் பண்ண உடனே ஆர்டரை போட்டாங்க. நம்ம எப்பயும் போல் அப்படியே ஆர்டரை போட்டோடனே டக்குன்னு பிக்கப் பண்ணியாச்சுங்க. பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்கேன். எத்தனை கிலோமீட்டர்னா 5.4 போட்டிருந்தாங்க. 68 ரூபா போட்டிருக்காங்க அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க இதுக்கு அடுத்து. ஏன்னா மழை பெஞ்சிருச்சுன்னா நம்ம கோப்ரோவில் வந்து வீடியோ எடுக்க முடியாதுல்ல. அதனால் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு டே 12 மாதிரி சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டே 12லேயே நல்ல மழை பெஞ்சிச்சுங்க. 10 மணிக்கு மேலே இருந்து மழை பெஞ்சிச்சு, லைட்டாக தூரிச்சு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே தான் நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்டாக ஒரு 2 ஆர்டரை பார்த்துட்டு டைம் அடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இல்லாமல் போச்சு. ஸ்ட்ரைட்டாக எண்டு வீடியோவுக்கு வந்துட்டேன் டே 12ல். ஸோ மன்னிச்சுக்கோங்க. நம்ம மழை வந்துச்சுன்னா அந்த மாதிரி சின்ன வீடியோவாக தாங்க வரும். ஸோ வந்து நம்ம ஆர்டர் எடுக்கிற கணக்கு எல்லாத்தையும் நான் வீடியோ எண்டுலேயே சொல்லிடுவேன், எவ்வளோ அமௌண்ட் வருது என்ன ஏதுன்ட்டு. ஸோ இன்றைக்கும் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் 8637 இதாக இருக்குது. தேங்க்யூண்ணா. அப்புறம் ஒருவர்களே, இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனையாக ஆகிடுச்சுங்க. நான் ஒரு ஹோட்டலில் போய் ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்காக போனேன். அங்கே வெளியே நின்றுட்டு இருந்த ஒரு ஆள், எங்கே போகிற, உள்ளே போகிறியா, உள்ளேலாம் நீங்களாம் போகக்கூடாது, எதுக்கு உள்ளே போகிறீங்க, உங்களுக்குலாம் உள்ளெலாம் அலோடு கிடையாது, வெளியே அந்த சைடு போய் வாங்கிக்கோங்க ஆர்டரை அப்படின்னு ஒரு நம்ம பெரிய விவரமாக பேசினாருங்க. இல்லை எங்களெலாம் பார்த்தா எப்படி தெரியும்னே தெரிலங்க. நாங்கள் என்ன உள்ளே போய் ஹோட்டலுக்குள்ளே போய் ஆர்டர் தான் வாங்க போகிறோம். என்ன அங்கே இருக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்களோட சாப்பாடை பிடிங்கி சாப்பிட போகிறோமா, இல்லை வந்து அங்கே இருக்கிறத பொருளை வந்து எதுவும் களவாண்டு போக போகிறோமா. நாங்கள் ஜொமேட்டோவில் ஆர்டர் வந்திருக்கு, கஸ்டமரோட ஆர்டரை வந்து பிக்கப் பண்ண வந்திருக்கோம். சரி, அப்படியே ரூல்ஸ் இருந்தாலும் சொல்கிற ஒரு விதம் இருக்குல்லங்க. சில ஹோட்டல் போனால் சரியான ரெஸ்பெக்டே கிடைக்காதுங்க. ஆர்டர் நம்ம ஐடி காமிச்சு வாங்கும் போது இந்தா புடி அப்படின்ற மாதிரி தூக்கி போடுற மாதிரி போடுவாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, நம்மளை விட இவன் அதிகமாக சம்பாதிக்கிறான்ற ஒரு வைத்தறிச்சல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் 2930 2930 அது நான் பே பண்ணுறது 2 மினிட்ஸ். உறவுகளே, கரெக்டாக மணி வந்து எத்தனைனா மணி 6 மணி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 610 ரூபா பார்த்துட்டோங்க. 610 ரூபா. அதுக்கப்புறம் எத்தனை ஆர்டரு, 12 ஆர்டரு. ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதான் டெலிவரி பண்ண போகிறேன். இந்த ஆர்டரை முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு 30 ரூபா போட்டிருக்காங்க. 640 ரூபா வந்துருங்க இந்த ஆர்டரோட. சர்ஜி பே அதே தான், இன்னும் வந்து சர்ஜி பே எதுவுமே ஆன் ஆகலை. மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணல, அப்படியே லைட்டாக அப்பப்போ தூரிக்கிட்டே இருக்குங்க. ஓகே மக்களே, நான் வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கலாம், டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே பீக் அவரை பார்த்துட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஒரு எத்தனை 10 மணி போல் கன்டினியூ பண்ணுறேன் அப்படியே. தேங்க்யூண்ணா. அண்ணா 1705. தேங்க்யூண்ணா. என்ன? ஆமாம், ஃபல்லூடா அண்ணா. 6569 67 6569 என்னண்ணா? ஆமாண்ணா. இது இப்போது ரேட்டு 28 வரும். இப்போ 30 வந்துச்சு எடுக்கிறப்ப, இப்போ 28 வரும்.
vlog ஆமாம் யூடியூப் சேனல்னாக்கா ஓகே உறவுகளே கரெக்டாக டைம் வந்து 10:30 ஆச்சுப்பா. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 1145 ரூபா பார்த்துட்டோம். அமௌண்ட்டு ஏன் இன்றைக்கி கம்மியாகிடுச்சுன்னா பக்கமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் 6 மணிலேருந்து அப்படியே வசன மாதிரி வாசித்துக்கிட்டு இருக்கேன். பக்கமாக 20 ரூபா 30 ரூபா 20 ரூபா 30 ரூபான்னு. நம்ம இது வரைக்கும் எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்னா இது 24வது ஆர்டர் போய்கிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக 13 ஆர்டர் வரைக்கும் தான் நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு பார்த்துருந்தோம். அதுலேருந்து பக்கமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் டிராஃபிக்கில் அடித்து போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மழை பெய்கிற மாதிரி கிளைமேட்டை கொடுத்துட்டு இப்போ மழையே பெய்யலைங்க இன்றைக்கி. மொத்தமாக அவ்வளோதான் சோழியை முடிச்சிருக்கு. மழை பெஞ்சாலாச்சும் சரிச்சு போய் வரும்னு பார்த்தேன், அதுவும் கிடைக்கல. இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க மக்களே. இதான் 24வது ஆர்டரு. இந்த ஆர்டருக்கு தான் இப்போது 54 ரூபா போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃபுல்லோலாம் நல்லா தான் இருக்குது, அமௌண்ட்டு தான் ஏற மாட்டேங்குதுங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இன்னும் 3 மணி வரைக்கும் டயர் இருக்குல்ல, அப்படியாச்சும் அடிச்சு தூக்கிடலாம். டெய்லி 3 மணி வரைக்கும் பார்க்குறதே செம்ம டயர்டாக இருக்குங்க. காலையில் எந்திரிக்கிறது பெரிய வேலையாக இருக்குது, அதுவே ஒரு சேலஞ்சாக இருக்குங்க. 02 தான் வந்துருச்சுண்ணா. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 1410 ரூபா பார்த்துட்டோங்க. 220 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு 11:30க்கு ஒரு ஆர்டர் எடுத்தோங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் லேட்டுங்க. வேர்ஃபுல் ரெடி பண்ணுறாரு, ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. போதும் ஆயிடுச்சு அவர்கிட்ட வாங்குறதுக்குள்ளேயும். அப்பா உட்காந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பழையபடிக்கு எடிட்டிங் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன இன்றைக்கி வீட்டுக்கு போய் எடிட்டிங் ஒர்க் வந்து கொஞ்சம் மிச்சமாகிடுச்சுங்க. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. அரை மணி நேரம் லேட்டு. அந்த அரை மணி நேரத்தில் உட்காந்து எல்லா எடிட்டையும் முடிச்சாச்சுங்க. இப்போ என்ன, நான் வந்து இந்த 9 மணிலேருந்து நைட்டு ஆனால் விடிய காலை 3 மணி வரைக்கும் எடுப்பேன்ல, அந்த டேக்கை வந்து வீட்டில் போய் தாங்க எடிட் பண்ணுவேன். அப்படி இப்படின்னு தூங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி ஆயிரும் எப்பயும் போலயே. இப்படி தாங்க டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்கிறாரு 10,000 ரூபா தான் சேவ் பண்ண முடியும், 50,000 ரூபாலாம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனுக்கு தான் தெரியும் அந்த வழி. இன்னொன்று என்ன டைலாக் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, பனை மரத்து மேலே ஏறுறவனுக்கு தான் அதோட வழி தெரியும், கீழே நின்று பார்க்குறவனுக்கு அந்த வழி தெரியாதுங்க. அதான் பேசுகிறவங்க 1000 பேசிட்டு போகட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். அவ்வளோதான், என்ன சொல்கிறீங்க உறவுகளே? நான் வந்து அடுத்த நாள் வீடியோவில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வந்து டே 13 எவ்வளோ பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, மொத்தத்துக்கே இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து 1697 ரூபா தாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் வந்து எப்பயும் போல் 300 ரூபாய்க்கு போட்டோம். அதுக்கப்புறம் 45 ரூபா மதியானம் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் டீ செலவு வந்து ஒரு 20 ரூபா போயிடுச்சுங்க. மொத்தம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 1337 ரூபா பார்த்துருக்கோம். ஒரு நிமிஷங்க, 1332 ரூபா பார்த்துருக்கோங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி ப்ராஃபிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 2 மணிக்கெலாம் கிளம்பி வந்துட்டேங்க. இல்லை 1:50 அந்த மாதிரிலாம் ஆஃப்லைன் போட்டு வந்துட்டேன். ஏன்னா நைட்டு வந்து மழை வர தூரிச்சா, பத்தாததுக்கு வந்து இந்த மதியானம் சாப்பிட்லங்க. நான் சாப்பிடாம வந்து என்ன பண்ணேன்னா கம்மங்கூழ் குடித்தேன். அது வந்து ஒரு மாதிரி வயிற்றா கலக்கிடுச்சு. நைட்டு வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு மேலே ரொம்ப முடியல, ஒரு மாதிரி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதான் சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேங்க. முன்னாடியே கிளம்பலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த 7up அந்த மாதிரி குடித்தேன்னா அதில் அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் போக திரும்பியும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதான் வந்துட்டேன். அப்புறம் மக்களே, நான் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு போடலான்னு இருக்கீங்க. இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி தான் நான் ரெஸ்ட்டு போட போகிறேன். இந்த வீடியோ 6 மணிக்கு அப்லோட் ஆகிரும், பார்த்துட்டு இருப்பீங்க. நான் தூங்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே வந்து நாளைக்கு திங்கட்கிழமை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் 7 மணிலேருந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஓட்டலான்னு இருக்கீங்க. இந்த டைமிங்கில் வந்து எவ்வளோ வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு தூங்குறதுக்கே 5 மணி ஆகிடுதுங்க. நான் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக ஒரு சில நேரம் 6 மணி நேரம் தூங்குவேன், சில நேரம் 7 மணி நேரம் தூங்குவேன், சில நேரம் முழிப்பு தட்டிடும். அந்த மாதிரி விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. என் கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சவந்து போய் கண்ணெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஒரு மாதிரி கண்ணும் வேலை பார்க்கும் போதெல்லாம் எரியுங்க. கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், பொங்கிக்கிட்டே இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிச்சு. பார்க்கலாம், நம்ம எஃபர்ட் போடுறோம். கண்டிப்பாக வந்து 50 ரூபா நான் எடுத்துருவேனான்னு கேட்டிங்கன்னா
இதை விட நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா 2-3 நாளாக ஏர்னிங்ஸும் கம்மியாகிடுச்சா, அதனால தான். அது எஃபோர்ட் போட்டால் நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்து டே 14 சந்திப்போம். நான் வந்து காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எவ்வளோ பார்த்தேன்றது வந்து நாளைக்கு ஷூட் போகும். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நான் அப்லோட் பண்ணிடுவேங்க. பாய்ங்க.